இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆமாங்க ஆட்டுக்கால் குழம்பு தான். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி அப்பத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நல்ல ஒரு காரசாரமாக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ஆட்டுக்காலை பொறுத்த வரைக்கும் நல்ல இளங்கால கடையிலே வாங்கிங்க. அவங்க க்ளீன் பண்ணி மேலே உள்ளதெல்லாம் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக வெந்நீரில் ஊற்றி அதை அலசி எடுத்துட்டிங்கன்னா மேலே உள்ள சின்ன சின்ன முடிகள் இருந்தாலும் அது வந்துடும். இதை நம்ம ஒரு குக்கரில் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட என்னென்ன பொருட்கள் இதில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க, ஒரு அரை டேபிள் ஸ்பூன். இதில் காரம் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. இதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது முழுகக்கூடிய அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இதை நல்ல ஒரு 5-6 விசில் வேக வச்சுருங்க. இளங்காலாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், அதனால் ஒரு 5-6 விசில் வேகட்டும். இந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைக்கக்கூடிய பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச வத்தல், கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடுவோம். இப்போ பாருங்கள், இதை தூள் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இதோட நான் ஒரு 4-5 அல்லது முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கிரேவி ரொம்ப கெட்டியாயிடும், அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துடுங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னுமே நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த மசாலாவை தான் நம்ம இன்றைக்கி இதில் சேர்க்க போகிறோம். இது ரொம்ப காரசாரமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. வேக வச்ச இப்போ கால் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு 6-7 விசிலுக்கு இந்த கால் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் ஒரு 2 விசில் நம்ம குக்கரில் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம கால் வெந்துருச்சா, இதை தனியாக ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு குக்கரில் அல்லது அதே குக்கரில் கூட நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுனால ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 2 நான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு ரொம்ப பெருசாக இருந்தால் 2 போதும், இல்லைன்னா மீடியம் சைஸாக இருந்தால் 3 பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துங்க. எண்ணெயில் கொஞ்சம் காயட்டும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிடும். இதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். ஸோ இஞ்சி பூண்டு வாடை தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் இதோட நம்ம சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க. இது கூட தனியாக நான் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், தனி மிளகாய் தூளும் இதில் நான் ஒரு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் தனி மிளகாய் தூள், அதனால் உங்கள் கார தேவைக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டால் போதும், அதிகம் சேர்க்க தேவையில்லை. ஸோ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கூட 2 தக்காளி, பழுத்த தக்காளி, நல்ல பெருசான தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா அல்லது 2 பச்சை மிளகா இதோட சேர்த்துங்க. இது கொஞ்சம் நல்லா கனியட்டும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க அந்த காலை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிடலாம். அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டிக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் மசாலா எல்லாமே போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். காரம்லாம் நல்ல காலில் பிடிக்கும். இப்போ கறி வெந்துருச்சு, கால் வெந்துருச்சுன்னா நம்ம திரும்ப வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லைன்னா இப்போ தேங்காய் விழுதுகளை எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதோடு சேர்த்துடலாம். ஆல்ரெடி வேகாமல் நீங்கள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல கால் ஒரு 3/4 பாகத்துக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் கடைசியாக விடணும்.
இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய் அதெல்லாம் சேர்க்கறதுனால கிரேவி திக்காக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 1 நல்ல மேல் தோலை எடுத்துகிட்டு விருப்பப்பட்டால் 1 ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஆல்ரெடி நல்லா கால் வெந்ததுனால உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுனால ஒரு 2 விசில் மட்டும் நான் வச்சு எடுக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. விசில் மேலே அந்த சவுண்ட்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சுவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு கால் பாயா. இதை வந்து நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி அப்பத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா மற்ற கால் ரெசிபீஸ் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.